ஜடேஜாவும் மாத்ரேவும் சும்மா மாறி மாறி அடித்தாலே ஒழிய இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 17 வயசில் சும்மா முழுசாக வளர்ந்த ஆளுகளை பிடிச்சி பொழந்து வீசிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஆடி இருந்தாலும் ஜடேஜா போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். ஆர்சிபி இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு வர்ற கேட்செல்லாம் பீத்துள்ளா விட்டுட்டு இருக்கானுங்க. சுமார் 114 ரன் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஆயுஷ் மாத்ரே ஜஸ்ட் மிஸ் 100 அடிச்சிருப்பான். 94 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டான். பிரவிஸ் வந்தாப்புல பால் ஸ்டெம்பு பக்கத்திலே கிடையாது, எல்பிடபிள்யூ அவுட் கொடுத்துட்டானுங்க. ஜடேஜாவும் பிரவிஸும் பிச்சுக்குள்ளே பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தனால டிஆர்எஸ் டைமர் முடிஞ்சு போச்சு. அதனால் பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போன அனுப்பிச்சிட்டானுங்க. இப்போ உள்ளே வர்றது மகேந்திர சிங் தோனி. முந்தைய காலத்து டோனி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எந்தெந்த மாதிரியோ அடிச்சு இந்த மாதிரி பல மேட்சுகளை ஜெயிக்க வச்சிருக்காப்புல. அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே பயத்தில் இருக்காங்க. கடைசி ஓவர் 15 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது எம்எஸ் தோனி. பவுலிங் போட வர்றது எஸ் தயால். பழைய போலீஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபஸ்ட்டு 2 பாலை ஒன்றுமே பண்ண முடியல, போடு அந்த மாதிரி. 3வது பாலை டோனி காலிலேயே ஓட்டு காலி பண்ணிட்டான். மேட்ச் பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு ப்ரெஷர் மண்டைக்கேறிச்சு. இதில் பல பேர் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. கடைசி 3 பாலில் தான் சம்பவமே. 4வது பால் வெறி குண்டு ஒரு ஃபுல் டாஸ் போட்டான். அது லைட்டாக மேலே போயிருச்சு. தூபை அடித்தான் 6. நோ பால் வேறு. இன்னும் 3 பால் இருக்குது. வெறும் 6 ரன் தான் தேவை. இப்போ சிஎஸ்கே வெற்றி வர்றது கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு. அதுக்கப்புறம் போட்ட 3 பாலுமே மியூசியமில் இருக்குது. 3 பால்லையும் தலா 1 ரன் தான் விட்டான். ஆக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கப் ஐஸ் அடித்து ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிச்சு போட்டானுங்க.